ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விளாகில் என்னுடைய மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்காக இன்விடேஷன்லாம் போயிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்விடேஷன் நம்மளோட குலதெய்வ கோவிலுக்கு தான் கொடுக்குற வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நாங்களும் வந்துட்டு ஊரில் இங்கே இல்லை, ஆக்சுவலாக மதுரை தான் எங்கள் குலதெய்வ கோவில் இருக்குது, அழகர் கோவில். ஸோ அங்கே போய் எங்கள் அப்பா மட்டும் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஊர்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே எங்க அப்பா போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப நாங்க இங்க சென்னையில மட்டும் பக்கத்துல இருக்க ஏரியாவுல, அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நானு, எங்க அப்பா, எங்க பாப்பா நாங்க 3 பேரும் போய் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்காக முன்னாடி நாளே வந்துட்டு எல்லா இன்விடேஷனுமே நம்ம வந்துட்டு 4 பக்கம் அந்த மஞ்சள் வச்சு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாமே வச்சுட்டு இருந்தோம். ஃபேமிலியா எல்லாரும் வச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோஸ், இந்த கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சதோட சரி. இப்பதான் என்னால எடிட் பண்ணவே முடியுது. இவ்வளவு நாள் வந்துட்டு நான் வெட்டியா தான் இருக்கேன். இருந்தாலும் என்னால எடிட் பண்றதுக்கான சிச்சுவேஷனே கிடைக்க மாட்டுது. ஸோ இப்போ வந்து நாம நெக்ஸ்ட் டே வந்துட்டு இன்விடேஷன் வைக்க போறோம். நானு, எங்க பாப்பா, எங்க அப்பா நாங்க 3 பேர் தான் வந்துட்டு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக எங்களுடைய பழைய வீடு இருக்கு, அங்க போய் நாங்க வைக்கலான்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருக்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல போய் வச்சோம். இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இவ தான் என் ஃப்ரெண்டு சங்கமித்ரா. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அவளுக்கு போய் இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புற வழியிலே என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடமும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு போக முடியல, அதனால நம்ம இங்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே வந்து நம்ம கொடுத்துட்டோம். எனக்கு ஃப்ரெண்டுனா காலேஜ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லை. சின்ன வயசுலேருந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டே. ஓகே. இப்ப நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம இன்விடேஷன் வைக்க போறோம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இங்க தான் நான் பொறந்து, வளர்ந்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய வீட்ல போயிட்டு, நம்ம வீட்ல வந்து ரென்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்விடேஷன் வச்சாச்சு. அவங்க வந்து நெறைய செடி எல்லாமே ரொம்ப அழகா அந்த இடத்த கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அங்க போய் எப்படியும் ஒரு 1 இயர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப தான் நாங்க வந்துட்டு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். இதுக்கப்புறம் நாங்க இன்னும் மேரேஜ் ஆயி போனதில்ல. சீக்கிரமாவே போவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு கவி. கவியும் நானுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து நானும் கவியும் ஒன்றா விளையாண்டு ஸ்கூலுக்கு போன ஒரு ஃப்ரெண்டு. என்னுடைய மேரேஜ்க்குலாம் வந்துட்டு கவி தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தா, என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் கவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் கவி வீட்டில் எல்லாருக்கும் இப்போ இன்விடேஷன் வச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டோம், பிரேமா. இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆனால் நான் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் சொல்லுவோம். எனக்கு வந்துட்டு பிரைட் டு பி வந்துட்டு அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த தீமில் தான் இருக்கும், ஒயிட் கலர் வித் பிளாக் கலர்ன்ற மாதிரி. நான் வந்துட்டு அங்கே போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் கேஷுவலாக உள்ளே வர மாதிரி ஒரு என்ட்ரியில் நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி எல்லாமே பண்ணியிருந்தோம். சங்கு, பிரேமா, திவ்யா இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு அன்றைக்கி நிறைய வந்து எஃபெக்ட் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி இன்விடேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் பாப்பா சஸ்திகா 3 பேருமே. அன்றைக்கி வந்துட்டு சூப்பராக நாங்கள் ஒரு பிக் மட்டும் யோசிச்சு வச்சுருந்தோம், நிறைய யோசிச்சு வச்சுருந்தோம். பட் எங்களுக்கு டைம் இல்லை, நான் போனதே லேட்டு. 6 மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் போனதே ஒரு 7:45 கிட்ட ஆயிடுச்சு. அதனால சரி போய் டக்குன்னு நம்ம கேக்கை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எப்படின்னா இந்த கையில் வந்துட்டு கரண்டி, சிஸ்டம், ஃபோன், தொடப்பம் இந்த மாதிரி வந்து ஒரு பிக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிரேமாவுடைய பையனை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரியே நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். எனக்கே தெரியாது, என் ஃப்ரெண்டு தான் எடுத்து வச்சிருந்தா. சரி சும்மா தானே இருக்கோம், பெருக்கி வச்சுட்டு கிளம்புவோமேன்னு நினச்சேன். 2000 years later. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சூப்பரான பிரைடல் சாரீஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பொட்டிக்கில் அவைலபிள். நம்மளுடைய பொட்டிக்லேருந்தே நாங்கள் வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு சாரீலாம் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நைட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு முன்னாடி நாள் ரிசப்ஷன் அன்றைக்கே கட்டியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் இருக்கும் போதே வந்துட்டு சாரீக்கு வந்து அந்த ஓரம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் முந்தானிலாம் அந்த சுங்கு போடுறது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு முன்னாடினா ஒரு 1 வீக் முன்னாடியே நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்திக்கும் சேம் ஒரே மாதிரி கலரில் எடுத்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ யாருக்காவது வேணுனாலுமே நீங்கள் நம்மளுடைய பொட்டிக்கில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுற எல்லா சாரீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இது வந்துட்டு எங்கள் அம்மா மார்னிங் கட்டியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக அந்த பிக் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் விளாகில்.
அதுக்கப்புறம் இந்த சாரீஸ்க்குமே வந்துட்டு நான் முன்னாடியே சுங்கு எல்லாமே போட்டு ரெடியா வச்சுக்கிட்டேன். ஏன்னா, நம்மளால லாஸ்ட் மினிட்ல போய் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு டைம் கிடைக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு சாரியா 2, 2 சாரியா எடுத்து எல்லாத்தையுமே ஓரம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் முந்தானைக்கு அந்த சுங்கு போட்டுட்டு, என்னோட சாரீஸ்க்குலாம் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு, எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்.